மகாபிரிவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நமக்கு அம்பிகையில் பார்ப்பதற்கு ஞானத்தின் மார்க்கமாக அழைத்து செல்வதற்கு அவளுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான அர்த்தங்களை தத்துவார்த்தங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஆக பார்க்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் அவளை பார்க்க தெரிந்துவிட்டால் இந்த பக்தி என்பது எப்படி ஆகிவிடும், நாம் பேசக்கூடிய மொழிகள் எப்படி ஆகிவிடும் அப்படின்னு சொல்வதற்காக அற்புதமான அந்த நாமங்களாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இப்ப அத்தனையும் சேர்ந்தால் என்ன ஆகும்? எப்படி சொன்னார்கள்? பாஷா ரூபா பிருகத் சேனா பாவா பாவ விவர்ஜிதா சுகாராத்ய சுபகரி, இது அனைத்தையும் சொன்னார்கள் இல்லையா? இப்ப இது அத்தனையும் நாம் செய்தால் என்ன நடக்கும்? இது என்ன மாதிரியான ஒரு வழி அப்படின்னு சொல்வதற்காக அழகான ஒரு நாமம். ஓம் சோபனாய சுலபாயை கத்யை நமஹ. ஓம் சோபனாயை சுலபாயை கத்யை நமஹ. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சோபனா சுலபா கதிகி அப்படின்னு சொல்றது. சோபனம் அப்படின்னா மங்கள ரூபமாக இருப்பவள், மங்களத்தை கொடுப்பவள். சுலபம் நம்மளுக்கு அழகாக தெரியுது, எளிதாக அடையக்கூடியவள், எளிதாக அடைய முடியும் அவளை. கதிகி, கதின்னு நமக்கு தெரியும் மோட்சம், அந்த மோட்ச நதியாக அந்த முடிவே அவள் தானாக இருக்கக்கூடியவள். சரி, இப்ப அத்தனையும் இவள் வழங்குகிறாள் அப்படின்னு சொல்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு நாமம். ஆக மங்களத்தை நமக்கு கொடுப்பவளாக இருக்கிறார். அதெல்லாம் நம்ம முதல்ல சுபகரையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப கதின்னு சொல்லும் பொழுது என்ன பார்த்தோம்? மார்க்கம், பாதை அப்படின்னு பார்க்க. ஆக இந்த வார்த்தையை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா தான் இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆக இது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவள் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள், மங்களகரமாக இருப்பவள் அப்படின்னா, அப்ப அடையக்கூடிய முடிவு நிலையாக அவள் இருக்கிறாள் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அது ரொம்ப கடினமான பாதையா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் அடைவதற்கு அவள் கடினமானவள் அல்ல அப்படிங்கிறதுக்குத்தான் சுலபா கொடுத்தாங்க. சரி, அப்ப எளிதாக இருப்பவள் சொல்லிட்டாங்க. அவளுடைய அந்த பாதை அப்படின்னு சொல்றது, அவளை அடையக்கூடிய அந்த பாதை எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவள் தாயாராக இருக்கக்கூடியவள், எல்லோராலும் எளிதாக அடையக்கூடியவளாகவும் அவள் இருக்கிறாள். இப்ப இந்த நாமத்தெல்லாம் சொல்லி பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். பாஷா ரூபா என்ன சொன்னாங்க? மொழிகளின் வடிவமாக இருக்கிறார். அப்ப அந்த மொழிகள் தான் அவள் என்றால், அப்ப நம்முடைய வார்த்தைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்சக்தி அவளுடைய அந்த பிரசாதம் தான், அவள் தந்த பிச்சை தான் நாம் இன்று பேசுவது செய்வது எல்லாம். அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும். அடுத்தது பிருகத் சேனா. அப்ப அந்த பாஷை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மொழியையே ஆயுதமாக கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மாயை அப்படிங்கிற அந்த அசுரர்களை அழுத்து தள்ளுகிறாள். அப்படி செய்தால் என்ன ஆகும்? பாவா பாவ விவர்ஜிதா. அப்ப பாவம் அபாவம் இல்லாதவளான அவளை நாம் அடைய முடியும். சரி, அடைந்தால் இங்க என்னங்க ஆக போகுது? சுகாராத்யா. அவளை நாம் எப்படி செய்ய முடியும்? சுகமாக ஆராதிக்க முடியும். இங்க ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. சொல்லிட்டாங்க இல்லையா, சாஸ்திரத்தில் சொன்னபடி நம்ம செஞ்சா போதும். சாஸ்திரத்துல சொல்லாத விஷயங்களை நாம செய்ய போய் நம்மளும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, இது என்னடா சாமி இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம நினைக்காம அழகாக அவளை அடைய முடியும். ஏன்னா அவள் தான் சுகமாக நமக்குள் அமர்ந்திருக்கிறாளே. உனக்காக நான் எங்கே அமர்ந்திருக்கிறேன், நீ இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜீவனுக்காக, இந்த ஆத்மாவுக்காக அந்த பிரம்மம் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப சுகமாக அடையக்கூடியவளை நாம் எப்படி பண்ணுகிறோம்? ரொம்ப கடினமான வழி நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோம். சரி, அடுத்தது சுபகரி. அவள் மங்களத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இதுதாங்க அந்த எளிய பாதை. சரியா? ஆக இப்படிப்பட்ட இந்த பாதையின் மூலமாக நாம் சென்றால் அவளை எளிதில் அடைய முடியும். அதற்குத்தான் சொல்லியிருக்காங்க சோபனா சுலபா கதிகி அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த பாதையில் நாம் நடந்து செல்லும் பொழுது அவளுடைய வாக்சக்தியாக இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் நாம் ஆயுதமாக வைத்து, அப்ப இங்க மொழிகள் அப்படிங்கிறது யாரு? அந்த மகான்களினுடைய வாக்குகள். எவ்வளவு
எவ்வளவோ பெரிய மகான்கள்லாம் நமக்கு முன்னாடி இருந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் அவளுடைய தரிசனம் பெற்றவர்கள். அவர்களுடைய அவதாரமாகவே கூட இருந்திருக்கலாம், நம்பிக்கையே அவதாரமாக கூட வந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மகான்கள் அவர்களுடைய அருள் வாக்கு, அந்த அருள் வாக்கு, அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசங்கள் தான் இங்கு பெரிய சேனையாக இருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த சேனையை நாம் எப்பொழுதும் கைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், கையகப்படுத்திக் கொள்வதற்கு வேற வழியே கிடையாதுங்க. ஒரே ஒரு வழி பக்தி மட்டும்தான். நீயே கதின்னு இருந்துட்டு இந்த வாக் சக்தியை நாம் உபயோகிக்கக்கூடிய விதத்தில் உபயோகிக்க வேண்டும். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவதற்கு, அதுவும் அவளை போற்றி பாடுவதற்கு, அவளை துதி செய்வதற்கு, அவளுடைய புண்ணிய சரிதங்களை கேட்பதற்கு, அவளுடைய புண்ணிய சரிதங்களை சொல்வதற்கு, அவளுடைய திவ்ய நாமங்களை கேட்பதற்கு, இப்படித்தான் இந்த வாக்கு சக்தியே இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்து கொண்டே நாம் செல்லும் பொழுது அந்த ஆராதனை எப்படி இருக்கும் என்றால் சுகமாக இருக்கும். இதில் ஏதாவது நமக்கு கஷ்டமா தெரியுதா? ஒன்றுமே இல்லையே. அவளை நம்ம பாடணும், அவளுடைய பக்தியான ஒரு விஷயங்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும், சொல்றபடி நம்ம நடக்க போறோம், அவ்வளோதான். இது தப்பு அப்படின்னு சொன்னால் அதை விட்டுற போறோம், சாஸ்திரத்தில் சொல்லலை, அவ்வளோதான், விட்டுற போறோம். அங்கே வந்து நம்ம உட்காந்து ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அங்கே வேலையே கிடையாது. ஏனென்றால் அவள் சொல்வது அனைத்தும் சத்தியம். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் தான் உண்மையானது, நிச்சயமானது. அப்ப அதை நாம் பின்பற்றி நடந்தாலே போதும் இல்லையா? ஆக அந்த வார்த்தைகள் தான் நமக்கு பாதைகளாக மாறுகின்றன. ஆக அந்த வார்த்தைகள் காட்டக்கூடிய பாதைகள் நாம் நடந்து செல்லும் பொழுது இந்த மாயை நம்ம பக்கத்துல வரவே வராது. அப்ப மனசு என்ன பண்ணாது, இங்கேயும் அங்கேயும் அலபாயாது. எதையும் நினைக்காமல் சதா சர்வ காலமும் அவளை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நமக்கு கொடுத்து விடுவார். அதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல வாக்தேவதைகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. இந்த வாக்தேவதைகள் யாரு? அந்த அம்பிகையின் மூலமாக, அந்த அம்பிகை கொடுத்த வாக்சக்தியின் மூலமாகத்தான் இத்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அம்பிகையே தானே நமக்கு இத்தனையும் சொல்லுகிறார். எந்த ஒரு தாய்க்கு எவ்வளவு ஒரு கருணை மனது இருக்கும்? நம்ம என்னடா அப்படின்னா பெரிய பெரிய பாவ மூட்டையை, கர்ம மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறோம், இதை எப்படி இறக்கி வைப்பது என்று தெரியவில்லை. யார் வந்து இறக்கி வைப்பார்கள் அப்படின்னு புரியாம நிற்கும் பொழுது, நான் இருக்கிறேன் இதையெல்லாம் இறக்கி வைக்க, இனி ஒரு பிறவி இல்லாமல் உனக்கு நல்ல ஒரு கதியை கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு இந்த தாய் இருக்கிறாள் என்றால் அவளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் வேறு எந்தெந்த விஷயங்களையோ பற்றி கொண்டு இன்னும் எனக்கு கதி கிடைக்கவில்லை, மோட்சம் கிடைக்கவில்லை, நான் இன்னும் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? இதோ இந்த வாக்சக்தியாக, பாஷா ரூபாவாக இருக்கக்கூடிய அந்த மொழிகளுக்கு, அந்த சேனைகளுக்கு உண்டு. ஆக சதா சர்வ காலமும் அவளுடைய நினைவில் இருந்து கொண்டு அதையே நாம் சேனையாக பயன்படுத்தி நம்முடைய மாயை என்ற அந்த அரக்கர்களை அழித்து அவள் காட்டிய பாதையில் சுகமாக ஆராதனை செய்து நாம் செல்ல செல்ல அவள் நமக்கு அத்தனையும் மங்களத்தையே கொடுத்து கொண்டிருப்பாள். மகாபெரியவா சரணம்.